சிவசங்கர். நான் முதல்ல வர்றப்பே சொன்னல திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரேன். நீங்க நம்பல, ஆனா நான் திருவண்ணாமலையில தான் இருக்கிறேன். இந்த திருவண்ணாமலை தமிழ்நாடு திருவண்ணாமலை கிடையாது, நம்ம தாய்நாடு மலேசிய திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடைபெற போகுது. நிச்சயம் நீங்க கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும்போது, அந்த கண்ணை திறக்கும் போது நீங்களும் திருவண்ணாமலையில் இருப்பீங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இல்ல நான் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறீங்களா? அதை மெய்யாக்குவதற்கு சுவாமி அவர்கள் இருக்கிறார்கள். புன்ச் ஆலம் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்புல ஒரு திருவண்ணாமலை ஆலயம் இங்கே கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலமாக இங்க உள்ள மக்களுக்கு, சிவபெருமானை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறது. இந்த திருவண்ணாமலைய ஆலயத்தை இன்னும் சிறப்பாக்குவதற்கு மிகப்பெரிய திட்டம், இதுவரைக்கும் மலேசியாவில் நடக்காத மிக அற்புதமான ஒரு விஷயம் நடைபெற போகிறது. அது என்னங்கிறத சுவாமியோடைய ஆசையோட நம்ம கேட்போம். வணக்கம் சுவாமி. வணக்கம் ஐயா. 14 வருஷம் இந்த ஆலயத்தை நீங்க மிகப்பெரிய அளவுல கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க சற்று முன்பு சொன்ன மாதிரி ஒரு கொட்டகையா இருந்த ஒரு ஆலயத்தை கோட்டையாக்க போறீங்க. ஆக அது எப்படி அது தோன்றது, என்ன செய்ய போறீங்க, எப்ப செய்ய போறீங்க, என்ன அப்படிங்கிற விவரங்களை நீங்களே மக்களுக்கு சொல்லுங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். நான் சுவாமிஜி பேசுறேன். ஸ்ரீ திருவண்ணாமலையார் தேவஸ்தானம், பண்டார் புச்சாலம், சிலைங்கூர் மாநிலம், மலேசியா. இந்த ஸ்ரீ திருவண்ணாமலையார் ஆலயத்தை மிக ஒரு சிறப்பான ஒரு ஆலயமாக, ஒரு கற்கோயிலாக, கருங்கல்லால முழுமையாகவும் இந்த கோயிலை கட்டுவதற்காக ஒரு உத்தேசமாக இருக்கின்றோம். அதற்காக நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய தமிழகத்துக்கு சென்று இதை பற்றி சாஸ்திரபூர்வமாகவும் ஆகமபூர்வமாகவும் நிறைய வேத விற்பனர்களோட சேர்ந்து இதெல்லாம் பார்த்து இந்த ஆலயத்தை முழு கருங்கல் கோயிலாக கட்டுவதற்காக இங்கே ஏற்பாடு ஆகி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 6ஆம் தேதி 4வது மாதம் 2025 நம்மளுடைய ஆலயத்தில் இங்கே கருங்கல் கோயில் அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாகவும், அதை தொடர்ந்து சுவாமிக்கு சகசிர கலசாபிஷேகம், ஏகாதச ருத்ர பாராயண ஹோமத்தோட இங்கே அந்த விழா நடக்க இருக்கிறது. ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய ஆலயம் ஒரு சுமார் ஒரு 3 வருட காலங்களில் இந்த கட்டுமானம் ஆகிவிடும். இது வெறும் ஆலயம் மட்டும் இல்லாமல் இது ஒரு சமுதாய கூடமாகவும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வேத ஆகம பாடசாலை, நமக்கு முறையாக நமக்கு 4 வேதங்கள் உண்டு. அது ஒரு பாடசாலையாக அமைத்து இங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்களும் இலவசமாக இந்த பாடத்தை நம்ம இங்கே கற்றுக்கொள்ளலாம். அதை தொடர்ந்து இங்கே பரதம், சிலம்பம், இதை போல இருக்கக்கூடிய கலாச்சாரங்களான இருக்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டு, சிலம்பம், பாரம்பரிய நடனம், பரதநாட்டியம், குச்சிப்புடி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நடனங்களையும் நம்ம இங்கே கற்று கொடுக்கப்படும். நமது அடையாளங்கள் நம்ம அடையாளங்களை மறக்கக்கூடாதுல்ல, அதனால இந்த அடையாளங்கள்லாம் இங்கே நம்ம கற்றுக் கொடுத்துட்டு, 2வது இங்கே இலவசமான டியூஷனும் நம்ம செய்யறதுக்கு இருக்கிறோம். அது தவிர்த்து மாதந்தோறும் நம்மளுடைய கமந்திரியான் கசியாத்தான் மலேசியா அவங்க மூலியமாக ஒவ்வொரு மாதங்களும் அமாவாசை பூஜையில் இங்கே பார்த்தீங்கன்னா இலவசமாக மருத்துவ முகாம் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதுபோல் இந்த புச்சாலம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பாட புத்தகங்கள், அந்த படிப்புக்குள்ள விஷயங்கள், அது தொடர்ந்து காலேஜுக்கு அவங்க போகக்கூடிய அந்த அவங்களுடைய கட்டக்கூடிய அந்த பணங்கள், அதெல்லாம் நிறைய இந்த ஆலயம் செய்து கொண்டு இருக்குது. ஒரு 11 ஆண்டு காலமாக இந்த ஆலயம் மிக சிறப்பாகவும் நம்மளால ஈண்ட அளவில் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இதை இன்னும் விரிவாகவும் நம்ம இதை கொண்டு வர்றதற்காக ஒரு பெரிய திட்டமாக எல்லாம் வல்ல எம்பெருமான் அண்ணாமலையார் நமக்குள்ளார உதித்து அதை இன்னும் இந்த இன்னும் கொண்டு வரணும், நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்த்தலை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆக இந்த ஆலயம் சாதாரணமாக இருக்கக்கூடிய, எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இன்னும் 3 ஆண்டுகளில் கருங்கல்லால், அதாவது இது ஒரு சன்னிதானம் கிடையாது, ஒரு சன்னதி கருங்கல்லால் அப்படி கிடையாது. ஒரு ஆலை முழுவதுமே அடியிலிருந்து உச்சி கோபுரம் வரைக்கும் எல்லாமே கருங்கல்லாலே கட்டப்பட போகிறது. சரி, இந்த கருங்கல்லால் எப்படி கட்ட போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை
குருக்கள் ஐயா சுவாமி அவர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்றது இருக்காரு. வாங்க நம்ம அவர்கிட்ட நில்லுங்க, அதை சொல்வதை கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் யோகேஸ்வர சிவாச்சாரியார், சிற்ப கலாலயம் உரிமையாளர். அதாவது சுவாமிஜி அவர்களோட வேண்டுகோளுக்கு நாங்கள் ஸ்ரீ அண்ணாமலையார் அவர்களோட அனுகிரகத்தினாலும் நமது சிற்ப கலாலயம் நிறுவனத்தில் இந்த கருங்கல் ஆலயம் செய்வதற்கான பொறுப்பினை எங்கள்கிட்ட சுவாமிஜி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆலயம் பொறுப்புகள் எங்களுக்கு கொடுத்த பிறகு நாங்கள் இது சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை சுவாமிஜி அவர்கள்ட்ட கலந்து ஆலோசனை செஞ்சோம். ஒரு கருங்கல் ஆலயம் நம்ம செய்யணும் போது சாதாரணமாகவே ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எடுத்த எடுப்பிலே ஒரு 10 செங்கக்கல்லை வச்சு பூஜை பண்ணிட்டு அடிக்கல் நாட்டு விழா செய்கிறது அது முறையான விஷயங்கள் கிடையாது. அதாவது ஒரு புதிய ஒரு மண்ணில் ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்றால் நமது முன்னோர்களால் பல ஆகம பூர்வமான சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் அழகாக வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம பின்பற்றி முறையான முறையிலே நம்ம செய்தோமானால் அந்த ஆலயமானது அந்த ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் சரி, ஆலய நிர்வாகத்தினருக்கும் சரி பல வளர்ச்சிகளை கொடுக்கும். இதெல்லாம் விட்டுட்டு சில பேர் சிவ ஆலயம் செய்யும் பொழுது இதை நான் இந்த வேலையில பதிவு செய்ய விரும்புகிறேன். சில பேர் சிவன் கோவில் கட்டுறதுனாலே பயப்படுறாங்க. என்னிடமே எத்தனையோ பேர்கள் ஆலோசனை செஞ்சிருக்காங்க. சிவன் கோயிலை கட்ட போறீங்க, அது உயிருக்கு ஆபத்து, அது பண்ணும் இது பண்ணணும்னு சொல்லி ஒரு வதந்திகள் பரவி கொண்டிருக்கின்றது. நம்ம சிவன் கோயில் கட்டுவதாக இருந்தாலும் எந்த கோயில் கட்டுவதாக முறையா செஞ்சோம்னா எந்த விதமான பாதகமும் நமக்கு வராது. ஆக அதனை முன்னிட்டு சுவாமிஜி அவர்கள்ட்ட இந்த சிவன் ஆலயம் அமைப்பதற்கான ஆகம சாஸ்திர பூர்வமான பல விஷயங்களை நாங்கள் முறையாக செய்து விட்டோமானால் எந்த விதமான இன்னல்களும் இல்லாம சுவாமியே அவருக்கு கோயில் அவரே கட்டிக்குவார். நாம கட்ட வேணாம், நம்ம மனிதர்கள். சுவாமியே தன்னோட கோயிலை சுவாமியே அமைச்சு கொள்வார் அப்படின்றது நம்ம ஆகமம் சொல்லுது, நான் சொல்லல. அந்த ஆகமத்துல முதல் விஷயம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி என்ன சொல்லுவார்னா நம்மள முயற்சி பண்ண செய்வாராம். முயற்சி பண்ண செய்யறதுக்காக 3 விதமான பரீட்சைகளை நம்ம அந்த நிலத்துல செய்ய சொல்லி சிவ ஆகமம் சொல்லுது. இந்த சிவ ஆகமத்தை நாம யாரும் உருவாக்கலைங்க, சிவபெருமானே உருவாக்குனதாக நம்ம புராணம். ஆகையால 3 விதமான பரீட்சைகளை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆகமம் சொல்லுது. அந்த 3 விதமான பரீட்சைகளையும் 3வது மாதம் 12ஆம் தேதி துவங்கி ஒவ்வொரு பரீட்சைகளாக இந்த ஆலயத்தில் செய்ய இருக்கின்றோம். ஆகமபூர்வமாக அந்த பரீட்சைகள் செய்யப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த பரீட்சைகளில் முதல் பரீட்சையானது பூக்கர்ஷணம் என்று சொல்வார்கள். அதாவது நம்ம முன்னோர்கள் எதுவும் ஒரு விஷயங்கள் செஞ்சா அந்த பூமியை உழுது எடுப்பாங்க பாருங்க, அந்த உழுது சுத்தம் பண்ணக்கூடியதுதான் பூக்கர்ஷணம் என்று ஒரு வைபவம். அந்த பூக்கர்ஷணம் செய்வதற்கு முன்பாக சுவாமியிடம் அனுமதி வாங்கி அந்த பூக்கர்ஷணம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது நடைபெற இருக்கின்றது. இரண்டாவதாக பூ பரீட்சை என்று ஒரு வைபவம் இருக்கின்றது. அதாவது நீரினாலும் காற்றினாலும் அந்த மண்ணில் எந்த விதமான பாதங்கள் வரக்கூடாது அப்படின்னு. அதாவது பூமிக்கு எதிர்ப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காத்து. பூமிக்கு எதிர்ப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காத்து. பூமிக்குள்ள முதல்ல காத்து இருக்கக்கூடாது. ஆகையால அதெல்லாம் பரீட்சை செய்யக்கூடிய வைபவங்கள் 2வது தினமான 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வழிபாடுகளாக நடைபெற்று 16ஆம் தேதி பிராய்ச்சித்த ஹோமங்கலம் அக்னிகாரியம் என்று சொல்லக்கூடிய நெருப்பை அந்த பூமியில முதல்ல கொண்டு போய் வைக்கக்கூடிய அக்னிகாரியமானது 16ஆம் தேதியானது நடைபெற இருக்கின்றது. எடுத்த எடுப்பிலே ஒரு கோயில் கட்டுற இடத்துல யாகங்களோ பூஜைகளோ செய்யக்கூடாது. ஆகையால முதல்ல தண்ணீரினாலும் காற்றினாலும் பூமியினாலும் செய்துவிட்டு இறுதியாக தான் அக்னியினால சுத்தம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்ம செய்ய வேண்டும். இதெல்லாம் முறைப்படி ஆகம முறைப்படி செய்து அதனைத் தொடர்ந்து 45 தினங்களுக்கு அந்த மண்ணில பல்வேறு விதமான ஆகமபூர்வமான வழிபாடுகளை செய்து 4வது மாதம் 6ஆம் தேதி அந்த அடிக்கல் நாட்டு விழாவானது மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. அடிக்கல் நாட்டு விழாவிலே கருங்கலினாலே செய்யப்பட்ட செங்கல், நம்மளா செங்கல் நம்மளா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த செங்கலானது கருங்கலினாலே செதுக்கப்பட்டு அதுல சிவ சிவ என்ற திருநாமத்தை பதித்து எழுதுல தெரியுங்களா பதிக்க போகிறார்கள். பதித்து அந்த கற்கள் தான் அடிக்கல்லிலே அங்க பதிக்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்திலே ஆகமபூர்வமான பல விஷயங்களையும் சிற்ப சாஸ்திரங்கள் முறைப்படி பல விஷயங்களையும் ஆலோசனை செய்து முறைப்படி அந்த ஆலயம் எப்படி அமைக்க வேண்டும். ஆயாதி பொருத்தம் என்று ஒரு பொருத்தம் இருக்கு. இந்த ஆயாதி பொருத்தம் என்று சொல்லும் பொழுது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதுல பல்வேறு விஷயங்களை கணக்கெடுக்க வேண்டிய உள்ளடக்கங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் கணித்து அதன் பிரகாரமாக கருவறை அமைக்கப்பட உள்ளது. அந்த கருவறையிலே இருக்கக்கூடிய சுவாமியோட திரு உருவமானது
திருவண்ணாமலையார் தேவஸ்தானத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலேருந்தே கல்கோரையிலேருந்தே அந்த கல்லை வெட்டி எடுத்து திருவண்ணாமலையிலே வைத்து அந்த கல்லுக்கு திருவண்ணாமலையின் தலைமை அர்ச்சகரை வைத்து பூஜை செய்து அந்த கல்லானது சிற்பிகளால் செதுக்கப்பட்டு அந்த சிவலிங்க திருவுருவமானது இங்கே வர இருக்கின்றது. அதே போல அம்பாள் திருவுருவமும் ஏனைய திருவுருவங்களும் அந்த புனிதமான கற்கள்னாலே செய்விக்கப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட இருக்கின்றது. ஆகையால இந்த ஆலயமானது நிறைய விஷயங்கள் உள்ளடங்க இருக்கின்றது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக இருப்பினும் ஒரே வார்த்தையில் சொல்ல விரும்புகிறேன், திருவண்ணாமலையிலே சுவாமி எப்படி இருக்கின்றாரோ அதே போல திருவண்ணாமலை ஆலயம் எப்படி இருக்கின்றதோ அதே போல இந்த அமையுள்ள இந்த ஆலயமானது பல்வேறு விதமான ஆகமபூர்வமான விஷயங்களை உள்ளடக்கி பிரம்மாண்டமான முறையிலே அமைய இருக்கின்றது. ஆகையாலே இந்த நல்லதொரு வேலையிலே அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஒரு கல்லாவது நம்ம அந்த அண்ணாமலையாருக்காக எடுத்து உங்கள் கையினால வைக்கும் பொழுது சரித்திரபூர்வமாக அந்த ஆலயத்துல இது அமையும் என்பது என்னோட அவா என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இது வரும் 6ஆம் தேதி 4வது மாதம் 2025 காலத்தால 9 மணிக்கு நம்ம ஆலயத்தில் அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாகவும் வெகு விமர்சையாகவும் நடக்க இருக்கிறது. எல்லோரும் குடும்ப சகேதராக இந்த ஸ்ரீ திருவண்ணாமலையார் தேவஸ்தானத்தில் நடக்க இருக்கக்கூடிய இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் அண்ணாமலையார், நினைச்சாலே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம், அவருடைய ஆலயத்தில் கலந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர, ஓம் நம சிவாய.